ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எபோ 180 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்குலாம் வந்து நிறையா காலேஜஸ், மீடியம் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து ஃப்ரீ சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை அவைல் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேர் எனக்கு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ இதை வந்து நான் நிறையா இடத்துல ஸ்டடி பண்ணி பார்த்ததை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃபுல் கரெக்ட், இதை வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ இப்போது என்ன அப்படின்னா, ஒரு மீடியம் லெவல் இன்ஸ்டியூஷன், ஒரு நிறைய அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கூட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அட்மிஷனுக்காக 180 கட் ஆஃப் எபோ கட் ஆஃப் வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபுல் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ, நான் வந்து ஃப்ரீயாக வந்து படிக்க வைக்கிறோம், வெறும் பஸ் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும், இல்லை வந்து புக் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு வந்து இறங்கி வர்றாங்க அப்படின்னா அந்த காலேஜில் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 430 காலேஜஸ் இருக்குது அப்படின்னா, அதில் டாப் ரேங்கிங்கில் இருக்கிற ஒரு 100 காலேஜஸ் விட்டுட்டு பாட்டம் லெவலில் இருக்கிற ஒரு 150 காலேஜஸ் விட்டிங்கன்னா, மீதி இருக்கிற 150 காலேஜஸ்லேயும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் 30 வருஷம் ஆன இன்ஸ்டியூஷன் கூட இந்த ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கப்போ அந்த இன்ஸ்டியூஷன்லாம் நம்ம சேரக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ரீ சீட்ஸை அவைல் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதா என்னோட கருத்தாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு கோச்சிங் சென்டரே போகிறீங்க, நிறையா கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. இப்போது ஐஐடி என்ஐடிஸு போனால் ஜேஇஇ கோச்சிங் சென்டர் இருக்குது, நீட் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கோச்சிங் சென்டர்லாம் போனீங்க அப்படின்னா 12th நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாகவே நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு அவங்க நீட்டில் நல்ல மார்க் வாங்கி போயிட்டாங்க, நீட்டில் வந்து மெடிக்கல் சீட்டுக்கு போயிட்டாங்கனாவோ இல்லை ஜேஇஇ போயிட்டாங்கனாவோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீயாக அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அதாவது எங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க, இத்தனை ஸ்டூடெண்ட்டை நான் வந்து ஜேஇஇ கிளியர் பண்ணி வச்சுருக்கேன், இத்தனை ஸ்டூடெண்ட்டை நீட்டை கிளியர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து அட்மிஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதே மாதிரி தான் காலேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 180 எபோ கட் ஆஃப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து அவங்கள ட்ரைன் பண்ணி ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய பசங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு வந்து காலேஜுக்கு வந்து அட்மிஷன்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறதான் வந்து அவங்களோட தாட்டு. ஸோ இந்த தாட்டில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதாவது அவங்களும் என்னது, அட்மிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும், பிளேஸ்மெண்ட்ஸ் வேணும், அவ்வளோதான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட் தான் வந்து ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கிடச்சிருச்சு. எங்களுக்கு வந்து அட்மிஷன் தான் வந்து ஃப்ரீ சீட்டுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா அவங்களுக்கு அட்மிஷனும் கிடச்சிரும். அப்போது எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபைடு தானே, இதில் என்ன தவறு இருக்குது? அப்போது நமக்கு வந்து ஒரு 180க்கு மேலே வாங்கியிருக்கோம், அப்போ வந்து நமக்கு ஒரு டயர் 1 காலேஜஸ் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதே ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக வந்து காசு இல்லாமல் படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மீடியம் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணல அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற காலேஜஸ் இருக்குது, அவங்க நல்லாவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக 180 கட் ஆஃப் மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து படிக்க வைக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வந்து படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் 190க்கு மேலே கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 7.5ல் ஒரு சூப்பர் காலேஜே கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு வந்து போயிடலாம். ஆனால் இந்த 180 175 இந்த ரேஞ்சு வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் டயர் 1 காலேஜஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸும் இல்லாமல் படிக்க முடியும், அட் த சேம் டைம் நல்ல பிளேஸ்மெண்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எந்த காலேஜுமே வந்து பிளேஸ்மெண்ட் வந்து 0% அப்படிங்கிற எந்த காலேஜுமே கிடையாது. ஒரு சில காலேஜஸ் இருக்குது, அதில் ஒரு 430 காலேஜில் ஒரு 100 காலேஜஸ் இருக்குது. அந்த 100 காலேஜஸில் பசங்க வந்து மேக்ஸிமம் சேர்றதில்ல, அதை நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிடும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம அந்த காலேஜெலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசவே வேண்டாம். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த மீதி இருக்கிற அந்த 150 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நல்லா பிளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க, நல்ல இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டியும் வச்சுருக்காங்க, அட்டானமஸும் வாங்கியிருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஃப்ரீ சீட்ஸ் வந்து தராங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ அது நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் காலேஜ், அது மேக்ஸிமம் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து லோக்கலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. நீங்கள் ஏன்னா அப்போ லோக்கலில் இருக்கிற வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கான் அப்படின்னா அவனை பேஸ் பண்ணி ஒரு 2-3 பேர் வருவாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் அங்கே அட்மிஷன் போடுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அந்த காலேஜ் மேலேயும் எந்த தவறும் கிடையாது.
அவங்க வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுல இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு லாஸ் தான். இப்போ வந்து ஒரு ₹1,00,000 ஃபீஸ் வாங்குற இடத்துல வெறும் ஃபஸ்ட் கிராஜுவேட் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு ₹27,000 இல்லை ₹27,500 வருது அப்படின்னா அதை மட்டுமே வச்சு என்ன பண்ணுறாங்க, மீதி இருக்கிற ஒரு 70,000 வந்து அவங்க லாஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 70,000 எதுக்கு லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு 20 ஸ்டூடெண்ட்டுக்கு இதை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹7 லட்ச ஒரு ₹15,00,000 அந்த அளவுக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு அட்வர்டைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ₹10,00,000 செலவாகும். அந்த செலவை நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போது நமக்கு வந்து ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் ஆன மாதிரியும் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்டை எடுத்து அவங்க படிக்க வச்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஹையர் சேலரியில் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும். அப்படி ஹையர் சேலரியில் பிளேஸ்மெண்ட் வாங்கினார் அப்படின்னா அடுத்த வரக்கூடிய பசங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து வெளியில் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்கேலில் வந்து ஒரு பையனை பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு காலேஜில் வந்து சொல்கிறாங்க, அதுக்குன்னு நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, அந்த ஏஜென்ட் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. டைரெக்டாக காலேஜில் சொல்கிறாங்க, உங்கள் 180 எபோவ் கட் ஆஃப் இருக்குது, உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு ஃபீஸ் வந்து கன்செஷன் பண்ணி தரேன் அப்படின்னாங்கன்னா தாராளமாக அதில் சேரலாம். ஆனால் அந்த காலேஜ் நல்ல காலேஜாங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலேஜில் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் வந்து எந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.